ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஷமிராஸ் ட்ராயிங் கிராஃப்ட். இனி நம்ம கிராஃப்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்ட்டான ஒரு ஐஸ் பாக்ஸ் இருந்தது. இது வந்து அந்த காலத்தில் நினைக்கிறேன் ஒரு 19 கிட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கோம். இந்தமாரி ஒரு ஐஸ் பாக்ஸ் இருக்கும். அதை தான் இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் வித் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போவே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்குறேன். உங்களுடைய இஷ்டம் தான், நீங்கள் என்ன கலர் வேணால் பெயிண்ட் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து லைட்டாக பிளாக் கலர் வந்து பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக தான் பண்ண போகிறேன். ரொம்ப டார்க்காகவும் இருக்க தேவையில்ல, அதுக்குன்னு ரொம்ப லைட்டாகவும் இருக்க தேவையில்ல. ஓரளவு கலர் இருந்தால் போதும், பிளாக் கலர். இப்போ நான் ஃபுல்லாக அடிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பிளாக் கலர் வந்து நான் ஃபுல்லுமே அடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து பிளாக் கலர் ஃபுல்லுமே அடிச்சிருந்தேன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே காயட்டும். காய்ஞ்சோடனே ஒரு 8-7 கலர் எடுத்துக்கோங்க. அந்த 8-7 கலர் எடுத்து ஒரு இது இருக்கு இல்லையா, பட்ஸ் இருக்கு இல்லையா, அந்தமாரி பட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கலர் பிடிக்குமோ அதோடைய எண்டுக்கு நீங்கள் வந்து எடுத்துப்போங்க. இப்போ ரவுண்டாகவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, நான் சும்மா தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு கலராக கொடுங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடுறத ஒரு ஃப்ளவர் வாஷ் வித் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் எதுவும் டிப் பண்ணல, ஒன்லி பெயிண்ட் வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது டிப் பண்ணி கொட்ட போகிறேன். இப்போ க்ரீன் கலர் அடிச்சிட்ருக்கேன். க்ரீன் கலர் ஃபுல்லாக முடிஞ்சோடனே உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அந்த கலரை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது கலர்லாம் உங்களுடைய இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கப்புறம் அந்த கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் ஆகிருந்தது, எல்லா கலர்லேயும் ஒரு கலர் மிக்ஸ் ஆகி தான் இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து டார்க் கலர் ஏதாவது ஒரு கலர் வந்து ரெட் கலர் அந்தமாரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி இருக்கணும், இந்தமாரி டப்பா இருக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு வாட்டர் கேன் அந்தமாரி ஏதாவது ஒரு திங்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன சொல்கிறது, எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோ கலர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு எல்லாமே டார்க் கலராக சூஸ் பண்ணுங்கள். இப்போது செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு வெளியே. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. பார்த்து உள்ளே சேஃபாக உள்ளே இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. இப்போ அதோட போதும், அந்த ரவுண்ட் அந்த பபிள்ஸ் வச்சது போதும். உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதிகமாக இருந்தால் போதும், இல்லை கம்மியாக இருந்தால் போதும். இன்னொரு ரவுண்டும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் போல்.
இப்போ வந்து 3 டாட் க்ரீன் கலரில் 3 டாட் வைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மேலே வந்து ஒரு ஃப்ளவர் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் வந்து 3 டாட்டாக நான் வந்து அங்கே வச்சிட்ருக்கேன். இப்போ ஒயிட் கலர் எடுத்து 3 டாட், அந்த 3 டாட்க்கு மேலே இந்தமாரி 3 டாட் வந்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கப்புறம் வந்து அது லைட்டாக வந்து அந்த ஸ்பான்ஸ் வந்து கழுவிட்டோம். ரெட் கலரில் 3 டாட் வச்சேன். அப்புறம் வந்து பூ ஷேப்பில் வச்சு நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக பூ ஷேப்பில் அதை மாற்றியாச்சு. இப்போ அது பார்க்குறதுக்கு அதுவுமே நல்லா தான் இருந்தது. பட் இது பூ மாரி இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு 5 பூ வச்சுக்கலாமே அப்படின்றதுக்காக அது வந்து ப்ளூ கலர் அடிச்சிருச்சு. நல்லா இல்லை, அதனால் வந்து அதை வந்து ரேஸ் பண்ணிட்டேன். சரி, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பிளாக் கலர் நம்ம அடிச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த பூ இருக்கு இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்தமாரி டாட் வச்சு பூ ஷேப்ஸில் அதை வந்து கொண்டு வந்துட்டேன். ஒரு பெரிய பூவாகவே இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பூவாகவே நான் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு டெக்கோட்டம் பண்ணலாம். இப்போ ஃப்ளவர் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக லைட்டாக லீஃப் ஷேப்ஸில் நடுவில் லீஃப் ஷேப்ஸில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பியுமே மேலேயும் 3 டாட் வச்சுக்கணும். பார்க்குறதுக்கும் அதுவும் கொஞ்சம் லுக்காக தெரியும். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய பகுதியை நான் வந்து ஒயிட் வித் பிளாக்கில் சில்வர் கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப பார்க்குறதுக்கு ரிச் எனக்கு போட்டு இல்லை வேணாம் எனக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா கூட அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்கு எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ஐடியா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டை அழகாக்குங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளவர் போட்டு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லை, பேக் சைடில் வந்து பிளாக் கலர் போர்டு வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பென்சில் ஸ்டாண்டாக கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா பென்சில் ஸ்டாண்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படின்னா கூட விட்டுறது ஃப்ளவர் வாஷாகவே. இப்போது டீலாம் உட்காந்து குடிக்கும்போது அந்த நடுவில் டைனிங் டேபிளில் நடுவில் வந்து அந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. நமக்கு இன்ஸ்டா பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள்.